கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலே கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்துவம், தேவன் உன்னை கைவிடாது இருப்பார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பதிவிடும்படியாய் நான் தேவ சமூகத்தில் உட்காரும்போது பல வசனங்களுக்கு நேராக என் நினைவுகள் திரும்பினாலும் பரிசுத்த ஆவியானவர் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 23லிருந்து 25 வரைக்கும் கர்த்தர் இந்த வசனத்துக்கு நேராய் என் ஆண்டவர் வழிநடத்தினார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய தரிசனம் துளிர்க்கிற நேரம் வந்திருக்கிறது. ஆகவே கலங்க வேண்டாம். நான் கைவிடப்பட்டனே, இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறனே, யார் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொல்லி ஏங்க வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். நாம் இந்த வசனத்தை ஒவ்வொரு வசனமாக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க கூர்ந்து கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கவனிப்போம். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி தங்களுக்கு முன்பாக, என் ஜனம் இனி ஒரு ஜாதி அல்லவென்று அதை தூஷிக்கிறார்கள் என்பதை நீ காண்கிறதில்லையோ? வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்று போகிறது உண்டானால். தேவ பிள்ளைகளை, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, 33 எரேமியா 33:24 சொல்கிறாரு, கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனங்கள் சொல்லி. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அதாவது எருசலேமை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் 2 வம்சத்தாரை கர்த்தர் வெறுத்துட்டார். 2 வம்சத்தார் என்று சொன்னால் வடக்கே இருக்கிற இஸ்ரவேல், தெற்கே இருக்கிற யூதாவை கர்த்தர் வெறுத்துட்டாரு. எரேமியாவே, நீ இதை அவங்க பேசிக்கொள்ளுகிறத நீர் பார்க்கலையா, கேட்கலையா என்று எரேமியா இடத்துல கர்த்தனவனா சொல்லுகிறத பார்க்குறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேமை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் யூத ஜனங்களை கர்த்தர் வெறுத்துட்டார் என்று சொன்னாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், யூதருடைய வீடும் அதாவது தேவாலயமும் பாபிலோன் ராஜாவால் அழிக்கப்பட்டது. அவங்க முந்தின சீர் முந்தின கீர்த்தியை யூத ஜனங்க இழந்து பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க. அப்போது யூதருடைய கூக்குரலை கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா, ஐயோ, எங்களுடைய தேவாலயம் அழிக்கப்பட்டதே, கர்த்தர் பார்க்கவில்லையா என்று இவங்க கூக்குரல் இட்டது சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்த்து அவங்க சொன்னதான ஒரு காரியம்தான், கர்த்தர் இவங்களை கைவிட்டார், ஆண்டவர் இவங்களை வெறுத்துட்டார் என்று நம்மனா சொல்ல ஆரம்பித்தாங்க. இதை தான் எரேமியா தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 33:24 சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் சொல்லுகிறத நீ கேட்கலையா? 2 வம்சங்களையும் நான் வெறுத்துட்டேன், கைவிட்டேன் என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லிட்டு 25ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, வானத்திற்கும் பூமிக்கும் சூரியன் சந்திரன் இடத்தில் நான் செய்த உடன்படிக்கையை நான் மறந்தாலும் உங்களுக்கு செய்த உடன்படிக்கையை மறக்க மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்தார். இது எந்த இடத்துல செய்தார் என்று சொன்னால், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கர்த்தர், அதாவது வானத்திற்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனிடத்தில் இதை யாரிடத்தில் உடன்படிக்கை செய்கிறார் என்று சொன்னால், நோவா இடத்துல கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். பூமி உள்ள அளவும், அதாவது விதைப்பும் அறுப்பும் சீதனமும், அதாவது உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஓய்ந்து போவதில்லை என்று கர்த்தர் நபனா, அதாவது நோவா இடத்துல நபனா ஜலப்பிரயாணத்துக்கு பிற்பாடு உடன்படிக்கை செய்தார். இதை தான் எரேமியா தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, சுற்றிலும் ஜனங்க பேசிக்கிறாங்க, இஸ்ரவேலை நான் கைவிட்டேன், யூதாவை நான் கைவிட்டேன் என்று பேசுகிறாங்களே,
எரேமியாவே, இதை நீர் பார்க்கலையா? இதை கேட்கலையா? நான் வானத்திற்கும் பூமிக்கும் சூரியன் சந்திரனுக்கு செய்த உடன்படிக்கையை மறந்தாலும், அதாவது உங்களுக்கு நான் செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாருக்கு உடன்படிக்கை மாற்றியிருந்தாலும், இந்த வானத்திற்கும் பூமிக்கும் செய்த உடன்படிக்கை, அதாவது கர்த்தர் மறந்தாலும் நமக்கு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் ஒருபோதும் மறக்கவும் மாட்டார், அதை கைவிடவும் மாட்டார். இதை தான் யோசுவா இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலுக்கு சொல்லின ஒரு வார்த்தையும் தவறி கீழே விடுவதில்லை, அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுற்றிலும் நடக்கிற பிரச்சனை நிமித்தமாய், போராட்டத்தின் நிமித்தமாய், ஏமாற்றத்தின் நிமித்தமாய், அதாவது நன்றி இல்லாத விசுவாசத்தை கண்டு சோர்ந்து கலங்கி போகிறாயா? ஆண்டவர் இந்த வேலையில் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, ஆண்டவர் யாருக்கு செய்திருந்த உடன்படிக்கை, வானத்திற்கும் பூமிக்கும் சூரியன் சந்திரனுக்கு செய்திருந்த உடன்படிக்கை மறந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார், அதை கைவிடவும் மாட்டார். 26ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். என் ஜனத்தின் சிறையிருப்பை திரும்பும் என் ஜனத்தை கொண்டு வந்து நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகும்போது, பாபிலோன் ராஜா யூத ஜனங்களை சிறையாக கொண்டு போகும்போது அவங்க கூக்குரல் இட்டாங்க. இது நிமித்தம்தான் சுற்றிலும் இருக்கிற ஜனங்க சொன்னாங்க, ஆண்டவர்களை கைவிட்டார் என்று. ஆனால் 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் எரேமியாவுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் திரும்பவும் பாபிலோனிலிருந்து யூத ஜனங்களை கொண்டு வந்து அவங்களை யூதயாவில் நான் நாட்டுவேன் என்று, அவர்களுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று, அவங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளை, கலங்க வேண்டாம். அந்த 26ஆம் வசனத்துடைய மூலமொழியுடைய விளக்கம் என்னவா இருக்குதுன்னா, கர்த்தருடைய வேலை வந்திருக்கிறது, திரும்பவும் தேவன் அவனை துளிர்க்க செய்கிறார் என்று சொல்லுகிறார். ஆக கலங்க வேண்டாம், கர்த்தருடைய வேலை வந்திருக்கிறது. அதாவது உன்னை வெட்டி போட்டு இருக்கலாம், அடிக்கட்ட காய்ந்து போயிருக்கலாம், ஆனாலும் என் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார் என்று சொன்னால், உங்கள் வேலை வந்திருக்குதுங்க, உங்களுக்காக பரலோகம் அதாவது செயல்பட கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். ஆண்டவர் திரும்ப உங்களை என்னவனா துளிர்க்கும்படியாய் ஆண்டவர் செய்வார். நான் ஒரு நாள் சோர்ந்து நான் காணப்படும் போது ஒரு சகோதரன் என்னிடத்தில் பேசினார். நான் இல்லையா சோர்ந்து போயிருக்கிறேன் என்று கேட்கும்போது, கர்த்தர் என்னை இது போல் ஊழியத்துக்கு அழைச்சிருந்தார், அந்த இடத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன், திரும்ப நான் சூனாம்பேடுக்கு நான் போக முடியாத சூழ்நிலை இருக்கிறேயான்னு சொல்லி ஒரு 25 வருஷத்துக்கு முன்பதாக அந்த சகோதரனிடத்தில் சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை இன்னார் வரைக்கும் என் இருதயத்தில் பசுமரத்தின் ஆணியை போல பதிந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளை, அவர் என்ன சொன்னார்னா, ஊற்றை ஒருவரால் அடைத்து வைக்க முடியாது, அது அது அடைக்கப்பட்ட இடத்துலேருந்து அது பிழ்த்து கொண்டு வருகிறது போல உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார், அதே இடத்துல கொண்டு போய் உங்களை வைப்பார் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாகவே, இங்கே நாம் தியானிக்கிற இந்த வசனத்தின் பிரகாரமாகவே கர்த்தர் எனக்கு செய்த உடன்படிக்கையை மறக்காமல் அதே சூனாம்பேட்டில் கொண்டு வந்து கர்த்தர் என்னை ஊழியம் செய்து அநேகரை ரட்சித்து ஞானஸ்தானம் கொடுக்கவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். தேவ பிள்ளைகளை, அதனால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இதனுடைய 26ஆம் வசனத்துடைய விளக்கம், கர்த்தருடைய வேலை வந்திருக்கிறது, திரும்பவும் தேவன் உங்களை துளிர்க்க செய்வார். எப்படி ஆரோனுடைய கோல் அதாவது ஒரே நாளில் துளிர்த்து பூத்து காய் காத்ததோ, அதே போல் உங்கள் குடும்பமும் உங்கள் ஊழியமும் உங்கள் பிள்ளைகளுடைய நிலைகளும் கர்த்தர் துளிர்த்து அதாவது செழித்து வளர என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். எப்போ கர்த்தர் கைவிட மாட்டாராம், அதே 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்,
தேவனுடைய கற்பனைப்படி நடக்க வேண்டும். நம்ம கர்த்தருடைய கற்பனைப்படி நாம் நடப்போமானால் கர்த்தர் கைவிட மாட்டார். நீடித்த நாட்களையும் உன் சந்ததிக்கு என்றென்றைக்கும் சிங்காசனத்தை தருவேன் என்றும் இங்கே ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வேலையில் சொல்லுகிறதான காரியம் வானத்திற்கும் பூமிக்கும் சூரியன் சந்திரனுக்கும் செய்யப்பட்ட உடன்படிக்கை கர்த்தர் மறந்தாலும் நமக்கு செய்யப்பட்ட உடன்படிக்கையை கர்த்தர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அதை நிறைவேற்றுவார். நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவைகளின் பிரகாரம் நடக்கும்போது நம்முடைய நாட்கள் நீடித்திருக்கவும் நம்முடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் சிங்காசனத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைப்பார். ஆக இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவரையும் என் தேவனாகிய கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்நாளில் ஆண்டவரே, வாக்குத்தத்தமான வசனத்துக்கு நேராய் அடியனை வழிநடத்தினர் ஐயா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் விசுவாசமும் ஆண்டவரே நம்பிக்கையும் உன் மேலே ஆண்டவரே உங்கள் மேலே வைராக்கியமும் பெருக என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. தொடர்ந்து உமது கரம் அவர்களோடு இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் அல்லாஹ்.